1983ஆம் ஆண்டு 20/6/1983 என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவுடன் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை பட்டாதாரி ஆசிரியராக இயற்பியல் துறையிலே சேர்ந்தேன். 35 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த போது என்னுடைய டைரியில் என்னுடைய பேர் தான் முதலில் இருந்தது. அதற்கு அடுத்ததாக வின்சென்ட் என்பவருடைய பெயர் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்தவர் மேதக அருள் திரு ரட்சகர் ஃபாதர் அவர்கள்தான். அவருடைய காலத்திலிருந்து ஃபாதர் அருள்தாஸ், ஃபாதர் ஆகனல், ஃபாதர் பீட்டர் ராஜேந்திரன் இவர்களுடைய எல்லாருடைய காலத்திலும் நல்ல முறையில் சொல்லி படிப்புகளை நடத்தி உயர்வான மதிப்புகளை மாணவர்கள் பெற செய்து பல டாக்டர்களை கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே உருவாக்கி என்னிடம் படித்த ஒரு மாணவர் என்று கூட அரியலூரில் ஜட்ஜாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் கூட அப்துல் ரஹ்மான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சீனியரை பழிவாங்க வேண்டும் என்ற இந்த அருள்நாதனுடைய நோக்கம் அதுவே. எங்கு சென்றாலும் சரி எனக்கு முன்னாடி கொண்டு போய் நின்று கொண்டு நீங்களே லேட்டாக வருகிறீர்களே என்பார். நான் லேட்டாகவே வருவது கிடையாது, ஆனால் லேட்டாக வருகிறேன் என்று சொல்லுவார். மாணவர்கள்கிட்ட நான் பள்ளியில் இருக்கும்போது இவர் பாட்டு உள்ள ரூமுக்குள்ளே நுழைந்து என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன கவனிச்சிங்க, வெளியே போனார் அப்படி என்று மாணவர்களை அடிப்பார். அடிக்கும்போது பையன் அப்படியே உருண்டு அந்த ரூமில் சுருண்டு விழுவான். அவருடைய மூக்க கண்ணாடி கூட கீழே விழும். ஆனால் அதையும் விட்டுட்டு வெளியே போய் இழுத்துட்டு கன்னத்தில் பலார்னு அடிப்பார். இதையெல்லாம் பற்றி நான் சைல்டு லைனில் எத்தனையோ முறை நான் எடுத்து சொல்லி கூட அவர்களுக்கும் ஏதோ சரி கட்டி அந்த சம்பவத்தை இல்லாதவாறு ஆக்கி விடுவார். இவருடைய நிலையில் எனக்கு வர வேண்டிய அந்த அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் போஸ்டிங் என்பது எனக்கு பின்னாலே வந்த 1985 சேர்ந்த வின்சென்ட் என்பவருக்கு கொடுத்து விட்டதாக சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய எஸ்ஆர் புக்கிலே 6வது பக்கத்திலே என்னுடைய பணி நியமனம் 20/6/1983 என்ற அப்பாயின்மெண்ட் டேட்டு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே நான் அரசாங்க சம்பளம் தான் வாங்கி கொண்டு இருந்தேன். ஆனால் இவர்களுக்குள்ளாகவே ஒரு மீட்டிங்கை போட்டுக்கொண்டு ஒரு 4-5 பேர் இவருக்கு ஒரு கூட்டாக இருந்து கொண்டு அவர்களுடைய விருப்பப்படி தான் இந்த மீட்டிங் போடுவது, மற்றபடி எந்த செயலாற்றுவதும். எனக்கு 2 வருடமாக கிளாஸ் டீச்சர் போஸ்ட் கூட கொடுப்பதில்லை. அதோடு மட்டுமல்ல, கொஸ்டின் வினாத்தாள் எடுப்பதற்கும் எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனால் மற்றவர்களை விட்டு எடுக்க சொல்லுவது, மற்றவர்களை விடுவது, இதைவிட காப்பி கலாச்சாரம் என்பது இவருடைய காலத்தில் தான் வந்தது. பிராக்டிக்கல் என்றாலே காப்பி என்றால் அருள்நாதன். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இந்த பள்ளிக்கூடத்தையே குட்டீஸ்வராக ஆக்கிவிட்டார். இப்பொழுது ஜூபிலி நடைபெறுகிற நேரம், அந்த ஜூபிலி நடைபெறுகிற நேரத்தில் எக்கச்சக்கமான பணம் மாணவர்களிடந்து டொனேஷன் என்ற பெயரிலே வாங்கப்படுகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவாறு இந்த ஆசிரியர்கள் ஒரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வேலையை கவனிப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் அவருக்குரியவர்கள் கைக்கூலியாக இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு உடனிருந்து அவர் சொல்லுவதற்கு எல்லாம் தலை சாய்த்து காலில் விழுந்து வணங்கக்கூடியவர். எங்களை போல நீண்ட கால பணியாற்றுகிறவர், அதிகமான சீனியாரிட்டி உள்ளவர்கள் அவருடைய கைவசம் யாருமே வைத்து கொள்ள மாட்டார். அதற்கு பழி வாங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டே இருப்பார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு அச்சுப்பிழை இருந்தால் கூட இது பெரிய தப்பு என்று சொல்வார். ஆனால் இந்த தப்புகளை எல்லாம் நான் முன்னால் எடுத்துரைத்தேன். அதை அவர் காதிலே வாங்கவில்லை. தப்பு மாணவர்கள் காப்பி அடிக்கிறார்களே ஃபாதர் என்று சொன்னால்
அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வேறு இடத்துக்கு போய்விடுங்கள், அவங்க யாரும் காப்பி அடிக்கலை அப்படின்னு சொல்லுவார். இந்த காப்பி அடிக்கிற விஷயத்தை பற்றி நான் முன்னால் இருந்த அந்த கல்வித்துறை முதன்மை கல்வியாளரிடம் சென்றபோது அது உங்கள் பள்ளியாச்சு நீங்களாச்சு என்று சொல்லிவிட்டார். இதைப்படி இதன் பிற்பாடு ஜோனல் ஆஃபீஸராக கார்த்திகேயன் என்பவர் ஒருவர் வந்தார். அவரிடம் கூட நான் சொன்னேன், காப்பி அடிக்கும்போது எப்படி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் வினாத்தாளை ஒரு செல்லில் ரெக்கார்டு பண்ணி கொள்வார்கள். அதில் முதலாக அந்த ஜான் பீட்டர் என்பவனும் எட்வர்டு புஷ்பராஜ் என்பவனும் அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதை எடுத்துக்கொண்டு மாணவர்களும் முன்கூட்டியே வினாத்தாள் கொடுக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் இவர்களுடைய சூழ்ச்சியினாலே நடைபெறுவது. ஆனால் சொல்லும்போது காப்பி அடிப்பது என்னுடைய வகுப்பு அல்ல, அவங்களுடைய வகுப்பு கிடையாது இப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு காப்பி கலாச்சாரத்தையே இன்று சென்ட் ஜோசப்பில் நடைபெறுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் முருகன் அவர்கள் இதை நேரடியாக விசாரணை செய்து அவருக்கு இந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும். அதே போல் நான் பிஷப்பிடமும் அவருடைய செக்ரட்டரி அருள் திரு ஜோசப் ராஜ் அவர்களிடமும் நான் கேட்டுக்கொள்வது, இந்த அருள்நாதன் இங்கு இருந்தால் இனி போராட்டம் வெடிக்கும். இந்த போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போல எல்லா முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து இந்நாள் மாணவர்களும் சேர்ந்து இதை பெரிய விஷயமாக கொண்டு தமிழ்நாடை ஒரு ஆச்சரியப்படுகிறக்கூடிய அளவில் இந்த போராட்டம் நடைபெறும். அதற்கு அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் என்னிடம் படித்த பல டாக்டர்களும் இன்ஜினியர்களும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு தருமாறு பணிவுன்புடன் கேட்டு. என்னுடைய பெயர் எட்வின் ஜோசப் அந்துவான். நான் சென்ட் ஜோசப் பள்ளியிலே 1983 பதவியேற்று இன்று வரை நான் பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். 2018-19 ரிட்டையர்டாகி 19 சூப்பர்வைசனில் இருப்பேன். ஆனால் அதற்குள்ளே இவர்கள் கொடுக்குற டார்ச்சரில் நான் மனம் நொந்து அருள்நாதனாலேயே என்னுடைய உயிரே போய்விடும். அதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருள்நாதன் இங்கே இருந்தால் அந்துவான் சாவு நிச்சயம் என்பது எல்லாருக்குமே தெரிய வேண்டும்.